வீடியோ பார்த்தீங்கன்னா பூட்டில் அன்லாக் பண்ணுறதுக்கு ஷாமி கிட்ட இருந்து எப்படி நம்ம பர்மிஷன் வாங்குறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷாமி டிவைஸாக இருக்கலாம், இல்லை ரெட்மி டிவைஸாக இருக்கலாம், இல்லை போக்கோ டிவைஸில் இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேக்கிங்கில் இல்லை வந்துட்டு வாட்ஸ்அப் ஹேக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தவறாமல் கீழே ஒரு வீடியோ லிங்க் தரேன், நீங்கள் அதை பாருங்கள். அதில் என்னென்ன பண்ணணுன்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பூட்லோட அன்லாக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் எப்படி பண்ணலான்னாக்கா, ஃபஸ்ட்டு உங்கள் டிவைஸில் உங்கள் சிம் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னு. நீங்கள் சிம் இன்சர்ட் பண்ணாக்கா நீங்கள் பர்மிஷன் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாக்கா, ஜஸ்ட் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஃபோனில் போய்ட்டுங்க MIU வெர்ஷன் இங்கே இருக்கும். ஸோ அந்த MIU வெர்ஷனில் போய்ட்டு நிறைய வாட்டி கொஞ்சம் டேப் பண்ணுங்கள். இங்கே கேட்கும். நான் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிற மட்டும் நீங்கள் டேப் பண்ணிக்கணும். டேப் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா MIU டெவலப்பர் வெர்ஷன் வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் ஆகிட்ட பிறகு நம்ம அடிஷ்னல் செட்டிங்ஸ் போகலாம். அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்துட்டு பிறகு கீழே டெவலப்பர் ஆப்ஷன் இங்கே இருக்குது. நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் உள்ள வந்துட்டு பிறகு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் சொல்கிற பாருங்கள். OEM அன்லாக்கிங் நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணணும். ஆன் பண்ண பிறகு அன்லாக் கேட்கும், எனேபிள் கொடுத்துருங்க. ஸோ எனேபிள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இங்கே USB டெப்னிங் இருக்கும், உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே MI அன்லாக் ஸ்டேட்டஸ்ன்னு இங்கே இருக்க பாருங்கள். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு பர்மிஷனுக்கு அக்ரி கேட்கும், அக்ரியும் கொடுத்துருங்க. இங்கே கீழே வந்துட்டு ஆட் அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ்ன்னு கேட்கும். இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கு மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டிவைஸ் ஆடுன்னு வரும். அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் வைப்போங்க. போயிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா MI அன்லாக்குன்னு இங்கே சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு ரிசல்ட் வருதோ அதுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே சில ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதெல்லாம் வரும். ஸோ இப்போ வருதுன்னு தெரில. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது எனக்கு ஃபால் ஃபில் பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி தெரியல. நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் டிவைஸ் அண்ட் டேட்டா மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். இங்கே போய்ட்டு பிறகு சைன்இன் பண்ணிட்டு பிறகு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுக்கு 1 வீக் இல்லை, அதாவது 168 ஹவர்ஸில் உங்களுக்கு பர்மிஷன் வந்துடும். இப்போ பூட்டில் அன்லாக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. பர்மிஷன் வந்துட்டு பிறகு அப்புறமா எப்படி நம்ம பூட்டில் அன்லாக் பண்ணிட்டு எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு இதுக்கு அட்டாச் பண்ணுறேன், அது பாருங்கள். அதில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் பர்மிஷன் வந்துட்டு பிறகு நம்ம எப்படி அன்லாக் பண்ணோம் அண்ட் எப்படி ஃப்ளாஷ் பண்ணான்ட்டு. ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். நம்ம பூட்லோட அன்லாக் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ வாட்ஸ்அப் கான்டாக்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு மூவிஸாக இருக்கலாம், உங்கள் ஃபோனில் கேம்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு பூட்லோட அன்லாக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபுல்லு ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிடும். ஃபோன் எப்படி புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆகிடும். உங்கள் கான்டாக்ட்ஸ் எது ஸ்டோரேஜ் எதுவாக இருக்கலாம். அப்புறம் நான் உங்களுக்கு வார்னிங் சொல்லிட்டேன், நீங்கள் எல்லாம் பேக்கப் எடுத்துருங்க, உங்கள் சிஸ்டமில் காப்பி பண்ணி வச்சுங்க. அப்புறமா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோனை ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுனாக்கா, நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் வால்யூம் கீயை வந்துட்டு மைனஸ் கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா உங்கள் ஃபாஸ்ட் பூட் மோடு ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இப்போ எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்கள். ரீஸ்டார்ட் கொடுங்க, அப்புறம் வால்யூம் மைனஸ் கீயை வந்துட்டு கம்மி பண்ணுற பார்த்தீங்களா, அந்த கீயை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அது ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பூட் மோடுன்ட்டு மேலே நம்மளுக்கு லோகோ வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம PC கனெக்ட் பண்ணிட்டு அது எப்படி பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஃபாஸ்ட் மோடில் வந்துச்சு. உங்கள் கேபிள் எடுத்து நம்மளுக்கு இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் பண்ணிட்ட பிறகு உங்கள் PCயில் வந்து எல்லா டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ மேலே அன்லாக்கிங் டூல் மேலே இருக்கும். எல்லா டவுன்லோட் லிங்க்ஸும் நான் கீழே தரேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ PCக்கு வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி பூட்லோட அன்லாக் பண்ணுறதுன்ட்டு. ஸோ பூட்லோட எதுக்கு அன்லாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு தான் பூட்டோட அன்லாக் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டுக்கிறேன் என்னோடய லேப்டாப்பில். ஸோ இங்கே வச்சுட்டு அங்கே மேலே ஃபைல்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி உங்களுக்கு இப்போ ஃப்ளாஷு இல்லை பூட்லோட பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் MI அன்லாக் டூவில் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரிய வரும். கீழே வந்துட்டு MI ஃப்ளாஷ் அன்லாக்னு இருக்கும். அந்த மாதிரி
அந்த சிம்பிளை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ரெட்னாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கும். நீங்கள் கொடுத்தணும் அட்மின் பவர் தேவை இதுக்கு. ஸோ இங்கே கீழே வந்துட்டு இங்கே எல்லாம் படிக்கலாம், வேணா படிக்கலாம். இல்லை நான் படிக்க மாட்டேன், எப்படியோ நான் அக்ரி கொடுத்துறேன். ஸோ அக்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுடைய எம்ஐ அக்கௌண்ட்டை இதில் நம்ம சைன்இன் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு 160 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 168 ஹவர்ஸ் அப்புறமா தான் நம்மளுக்கு பர்மிஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி எம்ஐ அக்கௌண்ட் பர்மிஷன் அப்ளை பண்ணுறதுன்னு தெரிலனாக்கா பூட்லோட் அன்லாக் பண்ணுறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நான் சைன்இன் பண்ணிட்டு போயிருக்கு. உங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் கேட்கும் அன்லாக் வில் எரேஸ் யூசர் டேட்டா நீங்கள் காமிக்கும். எனக்கு பிரச்சனை இல்லை, என் டேட்டா இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டுக்கு அப்புறமா நீங்கள் கீழே வந்துட்டு அன்லாக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேட்டா போச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவே சொல்லிடுறேன், உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டா ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் காலியாகும். அதுக்கப்புறமா அன்லாக்குன்னு கொடுங்க. இங்கே வார்னிங் மெசேஜ் கேட்கும் ஆல் ஃபோன்ஸ் எரேஸ் டேட்டான்ட்டு. ஸோ அன்லாக் எனிவேன்னு கொடுத்துருங்க. அன்லாக் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு சில 1 to 100% நம்மளுக்கு இங்கே கேட்கும். அந்த 1 to 100%ல் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பர்மிஷன் இல்லைனாக்கா உங்களுக்கு எரர் வந்துடும். சப்போஸ் பர்மிஷன் இருந்துச்சுனாக்கா 100. இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். பர்மிஷன் இருந்துச்சுனாக்கா 100% நம்மளுக்கு ஆகிடும். நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் பர்மிஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு 100% அன்லாக் பூட்லோடு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸோ நம்மளுக்கு அன்லாக்கு ஆயிடுச்சு. ஸோ வந்துடு 99% ஆகிடுச்சு. 100 ஓகே, நம்மளுக்கு 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஃபோனை வந்து நீங்கள் பார்க்கலாங்க, அன்லாக்னு வந்துச்சு. இங்கே ரீபூட் ஃபோன் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங் ஃபோன் வந்துட்டு எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துடும். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிறது எல்லாமே இங்கே எரேஸ் ஆகிட்டு ஒரு புது ஃபோனாக வந்துடும். ஸோ அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். உங்கள் டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுங்க, இல்லை பேக்கப் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம போட்டோட சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் பண்ணிட்டோம். இதை அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷாமிலேருந்து அஃபிஷியலாக நீங்கள் பர்மிஷனுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணோம். அப்படி பர்மிஷன் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு பிறகு 1 வீக் ஆகும். 16 டேஸ்க்கு அப்புறமா தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த பர்மிஷன் வரும். சப்போஸ் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் பர்மிஷன் இல்லாமல் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 100% உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது, எரர்னு வந்துடும். இப்போ நம்ம ஃபோனை வந்து செட்டப் பண்ணலாம். செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம டிவைஸ் வந்துட்டு பூட்லோட அன்லாக் ஆகிட்டுக்குதா இல்லையான்ட்டு. ஸோ எம்ஐ 11 தான் இருக்கணும். இப்போது கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிவைஸை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு எம்ஐ அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் சைன்இன் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதே அக்கௌண்ட்டை இங்கேயும் சைன்இன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் பாஸ்வேர்ட் போடுறேன் பாருங்கள். ஸோ நான் பாஸ்வேர்டு போட்டேன். இப்போ வந்து நான் ஆக்டிவேட்னு கொடுக்குறேன். ஸோ ஆக்டிவேட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம டிவைஸ் வந்து ஆக்டிவேட் வரும். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எல்லா ஷாமி ஃபோன்ஸுக்கும் வந்து எலிஜிபிள் தான். ரெட்மி 1, ரெட்மி 2, ரெட்மி 3, ரெட்மி 4, ரெட்மி 5 எல்லா டிவைசஸ்க்கும் சேம் மெத்தட் தான். ஸோ அதனால தான் நான் ஃப்ளாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 3 இல்லை ரெட்மி நோட் 4 எதுனா ஒன்று பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வைஃபை வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ வந்துட்டு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என் வைஃபை இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய வைஃபை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். கீழே வந்து ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மார்க்கை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இல்லை வந்துட்டு உங்கள்கிட்ட நேட்டாலாம் கூட கீழே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டா மொபைல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வைஃபை இருக்கிறதுனால நான் வைஃபை யூஸ் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் அக்ரி கொடுத்துருங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போய்ட்டு பிறகு சில அப்டேட்ஸ் உங்கள் ஃபோனுக்கு ஏதாச்சும் இருக்குதா கூகுள் தரப்புன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு எதுவும் இருக்காது ஆல்மோஸ்ட் அந்த டிவைசஸ்க்கும். ஏன்னா நம்மளது பார்த்திங்கன்னா வந்து ஷாமி டிவைசஸ் பார்த்திங்களா? ஸோ நம்மளுக்கு கஸ்டம் பில்டு. ஸோ இதில் நம்மளுக்கு எதுவும் இருக்காது. லோட் ஆகிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அக்ரின்னு கேட்கும். ஸோ அக்ரி கொடுத்த பிறகு திருப்பி செக்கிங் இன்ஃபார்ம் கேட்கும். எல்லா டேட்டா செக்கிங் ஆகிட்டு பிறகு கம்ப்ளீட் எம்ஐ 11 கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். பட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு பூட்லோட அன்லாக் ஆகாத போகலாம். இங்கே பாருங்கள், நான் கம்ப்ளீட்னு கொடுத்துட்டேன். இங்கே நம்மளுக்கு இங்கே லோடிங் ஆப்ஸ்ன்னு நம்மளுக்கு காமிக்குது. இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோடிங்க்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்மளுக்கு யூடியூப் சேனல்னால வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணி வீடியோ போட்டுன்னுக்கிறேன்.
ஸோ நம்மளுக்கு பாருங்கள் இப்போ ஃபோன் வந்துட்டு இப்போ புதுசாக ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் எல்லா அப்ளிகேஷன்ஸும் இங்கே காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டு இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு பூட்லோட அன்லாக் எது இல்லைன்னு காமிக்கிறேன். கீழே போய்ட்டு பிறகு அடிஷ்னல் செட்டிங்ஸ் போகணும். ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸு இங்கே ஓகே அங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் இல்லை. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் அந்த செட்டிங்ஸில் இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணேனாக்கா அடிஷ்னல் செட்டிங்ஸு இல்லை அபவுட் செட்டிங்ஸ்னு போய்ட்டு மேலே நம்மளுக்கு இருக்கும். ஸோ எம்இயில் இப்படி இருக்குது. மேலே போய்ட்டு பிறகு எம்ஐவி வெர்ஷனு ரெட்மிக்கு எம்ஐவி வெர்ஷனு வேறு கம்பெனி ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா பில் நம்பரை நம்ம டேப் பண்ணோம். இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். வேறு கம்பெனி ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா பில் நம்பரை நம்ம டேப் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு கேட்கும். ஸோ இங்கே பாருங்கள் 2 டைம் ஆயிடுச்சு, 3வது ஆயிடுச்சு. இப்போது நம்ம டெவலப்பர் நம்மளுக்கு இங்கே வந்துச்சு. இப்போது போய்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணிவிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் போங்க. கீழே டெவலப்பர் ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் அங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் செக் எம்ஐவி ஸ்டேட்டஸ் இருக்கும், எம்ஐ அன்லாக் ஸ்டேட்டஸ்னு. இங்கே பாருங்கள் அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணினாக்கா உங்கள் ஃபோன் வந்துட்டு அன்லாக் ஆகிட்டுக்குதா இல்லையான்ட்டு நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு லாக்டுன்னு டிவைசஸ்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எம்ஐ பூட்டில் வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து ஃப்ளாஷ் பண்ணோம். ஸோ இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா எல்லா டிவைசஸ்க்கும் ரெட்மி டிவைசஸ்க்கோ எம்ஐ டிவைசஸ்க்கோ வந்துட்டு ஈவன் போக்கோ கூட இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபோனை வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம். அது ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 விஷயம் தேவை. அது 2 விஷயத்துன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃப்ளாஷ்ன்ட்டு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அது டவுன்லோட் லிங்க்கும் நான் தரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோன் வச்சுக்கிறீங்களோ, எந்த ரெட்மி ஃபோனு போக்கோ இல்லை வந்து ஷாமி ஃபோன் எது வச்சுக்கிறீங்களோ அதில் பர்டிகுலர் ஃபாஸ்ட் பூட் ரேம் வந்துட்டு ஒன்று இருக்கும். ஸோ அபவுட் பார்த்தீங்கன்னா 2 GB வரும் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா 1.5 GB அது மாதிரி வரும். அது டவுன்லோட் பண்ணிட்டு வரைக்கும் வச்சுங்க. ஸோ டெஸ்க்டாப்பில் நான் ஆல்ரெடி எம்ஐ ஃப்ளாஷ் அன்லாக் 12 வச்சுன்னு இருக்கேன். இப்போ உங்கள் ஃபோனை வந்து என்ன பண்ணுனாக்கா ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஃபாஸ்ட் மோட் போர்டு எப்படி எடுத்துன்னு போகலான்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் பவர் ஆஃப் பண்ணுங்கள். பவர் ஆஃப் பண்ணிட்டு பிறகு ஆன் பண்ணையில் என்ன பண்ணுங்க பவர் ஆன் பட்டன் ப்ளஸ் வந்துட்டு வால்யூம் மைனஸ் பட்டனை வந்துட்டு நீங்கள் சின்ன ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை நீங்கள் ரீபூட் பண்ணும்போது கூட நீங்கள் என்ன பண்ணலனாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் ரீபூட் கொடுத்துட்டு வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்கா உங்கள் வால்யூம் பட்டனை உங்கள் ஃபாஸ்ட் பூட்டுக்கு இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள். இப்போ உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிடுறதுக்கு அப்புறமா யூஎஸ்பியில் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ஐ ஃப்ளாஷ் அன்லாக்ன்ட்டு நான் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். நீங்கள் அட்மின் பவரில் அது ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற ஃபாஸ்ட் பூட் ராமை வந்துட்டு எங்கே வச்சுக்கிறீங்கன்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்த பிறகு இங்கே ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட டிவைஸ் மாடல் வந்து இங்கே கீழே வந்துடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆல் அப்புறம் லாக் போட்டோட இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்துட்டு க்ளீன் ஆல் ப்ளஸ் லாக் போட்டோட வந்துட்டு நீங்கள் வச்சுங்க. அப்போ தான் உங்கள் ஃபோன் திருப்பி பழைய மாதிரி உங்கள் ஃபோன் லாக் ஆகிடும். அப்படி இல்லைனா வந்துட்டு பூட்லோட அன்லாக்லேயே தான் இருக்கும். அன்லாக்கில் இருந்தாங்க ஃபோனுக்கு எப்போவுமே சேஃப் இல்லை. இங்கே பாருங்கள் நம்ம டிவைஸ் இங்கே வந்துட்டு இருக்குது. கீழே வந்துட்டு சேவ் ப்ளஸ் யூசர் டேட்டா இருக்கும். அது பக்கத்தில் நம்ம என்ன பண்ணோன்னாக்கா க்ளீன் ஆல் ப்ளஸ் கிளியர் யூசர் டேட்டா நீங்கள் வந்துடும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு டிவைஸ் இங்கே வந்து இங்கே கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கனெக்ட் ஆகிட்டு பிறகு பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பட்டன் இருக்குது. அந்த ஃப்ளாஷ் பட்டன் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண மட்டும் போதும் உங்கள் ஃபோன் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இன்ஸ்டால் ட்ரைவர்ஸ்னு இருக்கும், ஏடிபி ட்ரைவர்ஸ். அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால அது இன்ஸ்டால் பண்ணல. இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை எதாச்சும் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷிங்கோட வீடியோவுக்கு வந்துட்டு என்கிட்ட ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கேட்டாங்க. பார்க்குறவங்களில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ அப்புறம் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து எம்ஐ 12 அப்டேட் பண்ணிக்கிறதுனால பேட்ரி லைஃப் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்த ஒரு வீடியோவில் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக் ரேமுக்கு உங்களுக்கு பேட்ரி லைஃப் திருப்பி கரெக்டாக வரும்ன்ட்டு. ஸோ அதனால நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எம்ஐ வந்துட்டு ஃப்ளாஷ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஃபெயில் வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை படிக்கிறது எந்த கொஷின்ஸோ இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை வந்துட்டு கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், நவீன் ரவீன் சர்ச் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்.
இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளாஷ் டன்னு நீங்கள் வந்துடணும். ஓகே, நம்ம ஃபோன் இப்போ ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் வச்சிங்கன்னு நீங்கள் எந்த ஷாமி இல்லை ரெட்மி இல்லை போக்கோ டிவைஸஸை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் கேபிள் வெளியே எடுத்துடுறேன். நான் வெளியே எடுத்த பிறகு நான் ஃபோன் டிவைஸஸை ஆன் பண்ணுறேன். அங்கே கேட்கும் ரிபூட்னு, இல்லை வந்து நீங்களே மேனுவல் ரிபூட் கொடுத்துக்கலாம். இது ரிபூட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகலாம். ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்கள் ஃபோன் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான ஃபாஸ்ட் பூட் ராமோ உங்கள்கிட்ட ரெட்மி நோட் 3ஓ ரெட்மி நோட் 4 நோட் 5 நோட் 6 நோட் 7 நோட் 8 நோட் 9 உங்கள் ஃபோன் எந்த மாடல்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த ரேம் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மெத்தட் வேலை செய்யும். நீங்கள் தப்பாக ஏதாச்சும் நீங்கள் வந்து ரேம் டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ளாஷ் பண்ண ட்ரை பண்ண நினச்சிங்கனாக்கா உங்கள் ஃபோனை ஃப்ளாஷ் ஆகாது, எரர் வந்துடும். உங்கள் ஃபோனுக்கு எதுவும் ஆகாது, ஆனால் ஜஸ்ட்டு ஃப்ளாஷ் மட்டும் ஆகாது. அண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் நான் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணால் உங்கள் மொபைலுக்கு என்னென்ன ஆகும்ன்ட்டு. ஸோ அது என்னன்னாக்கா, நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணினா உங்கள் மொபைல் வாரண்ட்டி போயிடும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். எது ஆனாலும் பரவாயில்ல, என் மொபைல் வாரண்ட்டி ஆனாலும் பரவாயில்ல, நான் ஃப்ளாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அது ஃப்ளாஷ் பண்ணுங்கள். எனக்கு வாரண்ட்டி முக்கியம், ஒரு வருஷத்துக்குள்ள எது ஆகிடுமோ எனக்கு பயமாக்குன்னு நினைக்கிறேங்க, சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்களே வந்து ஃப்ளாஷ் பண்ணிங்க. ஸோ ஃப்ரீயாக தான் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பர் அது பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணிச்சுங்க, எனக்கு கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் டேவன் எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் டவுட்ஸ் கேட்கலாம். நெல் முடிஞ்சவளுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.